தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. தேவன் காத்திருக்கிறதை மறந்துவிட்டோமா? ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 31ஆம் அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் காத்திருக்கிறார். ஆச்சரியம். அவரை காத்திருக்க செய்வது எது? அவர் எதற்காக காத்திருக்கிறார்? கர்த்தருக்காக காத்திருப்பதை வேதம் அநேக இடங்களில் சுட்டி காட்டுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். அவர் நீடிய பொறுமையுள்ளவர். இங்கே நம்மை புரிந்து கொள்ள அவர் காத்திருக்கிறார். அதை போன்ற செயல்களையும் அவர் செய்வார். யோபு 7:18 கூறுகிறது, காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். நாம் பேசும்போது நலன் விசாரிக்கிறார், கவலைகளை விசாரிக்கிறார், பாரங்களை நீக்குகிறார். உங்களுக்கு சம்பவிக்க வேண்டிய காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தரும் உங்களுடன் காத்திருக்கிறார் என்பதை அறியும் போது நீங்கள் பலப்படுகிறீர்கள். நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் சம்பவிக்கிறது. உங்களுக்காக வைத்திருக்கிறதை உங்களிடத்தில் நடப்பிக்க அவர் காத்திருக்கும் போது இன்னும் அநேக காரியங்கள் சம்பவிக்கும். நாம் எப்பொழுதும் நமது காத்திருப்பதையே சிந்தித்து சோர்ந்து போகிறோம். அதனை குறித்து அதிகம் பேசுகிறோம். அவர் நமது சூழ்நிலைகளை மாற்றும்படி அவருக்காக காத்திருக்கும் போது நம்மை மாற்றும்படி அவர் நமக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருப்பதை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். நோய்வாய்ப்பட்ட லாசருவி நிமித்தம் கர்த்தர் காத்திருந்த போது அது மேலான மகிமைக்காகவே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புதலுக்காக நேர்ந்தது. தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் மாறும்படி 40 வருடங்கள் காத்திருந்தார். அவர்கள் தங்கள் வனாந்திரம் கானானாய் மாற காத்திருந்த போது தேவனுடைய காத்திருத்தலை தவறாக புரிந்து கொண்டார்கள். நாம் அடிக்கடி செய்யும் தவறான புரிந்து கொள்ளுதல்கள் நம்மை சிறப்பானவர்களாக மாற்றுவதில்லை, கசப்பானவர்களாக மாற்றுகிறது. அநேகரை போல காத்திருப்பதை நீங்கள் வீணாக்காதீர்கள். நம்பிக்கையில் வளருங்கள். அவருடைய தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.